ஹலோ வியர்ஸ், வெல்கம் பேக். இது ஸ்ரீ முருகன் சாரீஸ் ஆர்எஸ்புரம் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களுடன் இன்றைக்கி இப்போ பார்க்க போகிற சாரீஸ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் காட்டன் சாரீ பார்க்க போகிறேங்க. கோயம்புத்தூர் காட்டன் சாரீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க. அதாவது நிறைய பேர் இன்றைக்கி இருக்க டிராஃபிக் கண்டிஷன்ஸ்க்கு வந்து அந்த லொக்கேஷன் ஸ்ரீ முருகன் சாரீஸ் கோயம்புத்தூர் அது பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் நிறைய சாரீஸ் இந்த விளாக் நிறைய கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 500 விளாக் போட்டிருக்கேன். இங்கே வந்து அந்த சாரீ பார்த்து இந்த சாரீ பார்த்து நீங்கள் வந்து கேட்குறீங்க. அந்த நீங்கள் மென்ஷன் பண்ண ரகத்தை வந்து நாங்கள் ஒரு உருவகம் பண்ணி வச்சுருப்போம். தயவு செய்து வந்து ரெக்வஸ்ட்டாக வந்து சொல்கிறேங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்துக்கோங்க. எங்களுக்கு உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து ஸ்டோருக்கு வந்து எங்கெங்கேயோ வந்து ஒரு ஸ்டோர்லேருந்து 30, 40, 50 கிலோமீட்டர்ஸ் அந்த சைடுலேருந்து வரீங்க. வந்து நீங்கள் வந்து இந்த பிரியமாக கேட்கும்போது அதுக்கு உண்டான நாங்கள் வேலை பண்ணணுங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த சாரீ இருந்தாலும் கொடுக்குற, இல்லைன்னா அந்த சாரீ இல்லைன்னா அந்த ஃபேப்ரிக்கோட கண்டினியூட்டி வேறு மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு காட்டுறோம். உங்களை வந்து அந்த அந்த விருப்பமாக வரும்போது நீங்கள் வந்து நாங்கள் காட்டும்போதுக்கு வந்து அது என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன். இப்போ விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் காட்டன் சாரீ. ஃபஸ்ட்டு சாரீ வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே மார்க் பண்ணிக்கோங்க. சும்மா பட்டாசாக இருக்குது. அந்த ஆஸ் யூஷுவல் வந்து அந்த பிரிண்ட் சின்ன பிரிண்ட் இல்லாமல் பிக் மோட்டிவ் த்ரெட்டு ப்ளஸ் ஜரி. புடவை கொஞ்சம் காட்டன் சாரீ கிராண்டாக வேணும், நல்லாயிருக்கும். பல்லு பார்த்தீங்கன்னா அடக்கமாக இருக்குது. எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாமினேஷன் ஜாஸ்தி இல்லாமல் அமுந்த மாதிரி அந்த ரிச்னஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும். ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அதே பிங்க்கு கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வந்து எனக்கு என்னமோ வந்து இந்த சாரீ பாடி அந்த புட்டா பல்லு இருக்கிற கிராண்ட்னஸ்க்கு நீங்கள் இந்த ஒரு ப்ளவுஸ் பீஸ் போட்டால் எடுபடாது. நீங்கள் வேறு ஏதோ ஒரு மல்டி கலர்ஸ் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது வந்து சம்திங் த ஜீப்ரா லைன்ஸ், ஒரு செக்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஷோல்டர் வச்சு காட்டணும் பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். இதை விட வந்து ஒரு நிமிஷம், ஓகேங்களா? ரொம்ப நீட்டாக இருக்கும். பல்லு, பாடி, புட்டா ரொம்ப நீட்டாக கிளியர் கட்டாக இருக்குது. டிசைனர் வந்து ரொம்ப நீட்டாக எந்த ஒரு டாமினேட் இல்லாமல் கரெக்டாக டிசைன் கச்சிதமாக கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மேபி வந்து எபோவ் 2000 தான் வருங்க. ஸ்க்ரீனில் வரும், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துங்க ஆஃப் ஒயிட். ஆஃப் ஒயிட் கலர் பார்த்த மாதிரியே தான் இருக்குது இல்லைங்களா? இந்த டிசைனுக்கு அழிவே இல்லை. ஆக்சுவலி வந்து கொஞ்சம் யோசிங்க. அந்த என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 1000 புட்டா சாரீஸ்ன்னு வந்திருக்கும். உள்ள செக்ஸ் போட்டு புட்டா போட்டிருப்பாங்க. அந்த செக்கு தூக்கிட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. பல்லு வந்து அமர்ந்தாப்படி இருக்குது. அந்த ஆக்சுவலி வந்து அந்த ஆஃப் ஒயிட்டுக்கு வந்து அந்த ப்ளூ கலர் வந்து பேஸ் கொடுத்தனால அந்த ஃபேன்சி லுக் வருதுங்க. ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஃபினிஷ் எப்படி கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி மைல்டாக ஒரு ஸ்கை ஒரு ஒரு மாதிரி மைல்டாக இருக்குது. பல்லு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அழகாக வந்து அந்த இந்த பிளைனை வந்து அந்த மைல்டை வந்து இந்த கான்ட்ராஸ்டாக எடுத்து கொடுக்குற மாதிரி வந்து அந்த பல்லு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்குது. நீங்கள் இதுக்கு இந்த என்ன ப்ளூ கலர் போட்டிருக்கீங்களோ அந்த அந்த பல்லு என்ன ப்ளூ கலர் போட்டிருக்காங்களோ அந்த கலரில் வந்து அந்த அந்த குண்டான ப்ளவுஸ் பீஸ் சொல்கிற பாருங்க, அந்த டிசைன் ப்ளவுஸ் பீஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஷோல்டர் வச்சு காட்டணும் பாருங்கள். இந்த மனம் கவர்ந்த டிசைனாக இருக்குங்களா? நல்லா இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி அந்த இந்த ப்ளூலேயே வந்துங்க டிசைன் ப்ளவுஸ் பீஸ் போட்டிங்கன்னா ரொம்ப கிளாஸாக இருக்கும். இந்த புட்டா பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் ஒரே மாதிரி இருக்கும். நாட் ஓன்லி இந்த ஃப்ரண்ட் சைடு கண்டென்ட்ஸ் நிறைய இருந்து உள்ளுக்குள்ளே தூரமாக இருக்காதுங்க. சில பேர் அது எதிர்பார்ப்பாங்க, அது அவங்க மென்ஷன் பண்ணிவிட்டு மேபி இந்த சாரீ வந்து 2000 மேலே இருக்குது. பிகாஸ் புட்டா வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாரீ வந்து ஃபேன்சியாக இருக்குங்க. இப்படி காமிச்சது கிளியராக இருக்குது பார்த்தீங்களா? லிலா கலரில் வந்து பிங்க் பார்டர், ஸ்ட்ரைப் டிசைன். பல்லு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் பல்லு, மைல்டாக கொடுத்துருக்குறாங்க.
அதை கான்ட்ராஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரெட்டிஷ் இது கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்கு வருது அந்த பல்லு வந்துங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேன்சி ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி என்ன கலர் வருதோ அதுதான் கொடுத்துருக்காங்க. யூ ஷுட் வேர் அந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் பீஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஷோல்டர் வச்சு காட்டுறேன் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி இருக்குங்க? மார்க் போடுங்க. நல்லா இருக்குங்களா? இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2029 2229. நெக்ஸ்ட்டு வந்துங்க கொஞ்சம் ட்ரெடிஷன் கலர். கொஞ்சம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட் ஷேட்ஸ் காமிச்சேன். கொஞ்சம் ட்ரெடிஷனாக வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக அந்த செக்ஸ் போட்டு நீட்டாக ட்ரெடிஷ்னல் லுக்கு தான். பட் இதில் என்ன டிசைனர் என்ன முக்கியமாக விளம்பரம் அப்படின்னா அந்த பல்லு வந்து இப்போ ரொம்ப பெருசாக பண்ணாமல் விவரமாக வந்து அந்த ஷார்ட்டாக பண்ணியிருக்கு அப்படி. ஸோ வந்து இட் லுக்ஸ் டு பி ஃபேன்சி. அந்த கலாச்சார பார்டரும்பாங்க, அந்த மசரா பேட்டும்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆக்சுவலி த்ரெட் பார்டர், கத்தான் பார்டர், அது ஒரு மாதிரி மசரா பேட்டும்பாங்க இதுக்கு பேர் எக்ஸாக்ட் நேம். அந்த கலரு பார்டர், அந்த போன் வெயிட்டில் கலர் பார்டர் ஒன்றுக்கு ஒன்று அந்த பார்டர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக எடுத்து கொடுக்குது. இந்த கலர் நீங்கள் ப்ளவுஸ் பீஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, ப்ளவுஸ் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடியே அப்படியே கண்டினியூ ஆகுதுங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களை ஆக்சுவலி ஸ்க்ரீனில் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கலர் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பீஸ் போட்டு அதில் மல்டி கலர் பிரிண்ட் போட்டால் நல்ல ஒரு கேஷுவல் லுக் வரும். இல்லைன்னா நீங்கள் அதே கலரில் வந்து இந்த கலர் ரிவர்ஸில் வந்து அந்த புட்டா போட்டால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த சாரீக்கு அந்த ப்ளவுஸ் பீஸுக்கு செலவு பண்ணலாம், நல்லாயிருக்கும், நல்லா வாஷபிள். இதோட லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 years இருக்கும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணி இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மேபி 1559. வழக்கம் போல் நான் ஷோல்டர் வச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா இருக்கு இல்லைங்களா? நீட்டாக இருக்குது. அதாவது உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் ஒரு சாரீ பார்க்குறீங்க, அந்த பார்டர், பல்லு, பாடி, அந்த 3 ஒரு சேர பார்க்கும்போது உங்களுக்கு வேணுமா வேண்டாமான்னு வந்து உங்களுக்கு ஐடியா வந்துடுது. ஃபைனலாக விஷயத்துக்கு வரங்க. இங்கே வந்து பார்க்கும்போது சாரீ ஃபோல்டிங் இருக்கும்போது உங்களுக்கு தெரியறதில்ல, நான் பார்த்த மாதிரி இல்லை, பார்த்த மாதிரி இல்லைன்னு. கொஞ்சம் வந்து ஒரு பொறுமையாக ஒரு செகண்ட் வந்து யோசிங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நீங்களும் ஒரு மேக்ஸிமம் இப்போ வந்து கஸ்டமரில் பார்த்தீங்கன்னா 30 to 40 கிலோமீட்டர்ஸ் வந்து வரைங்க. அங்கேருந்து வரும்போது வந்து அந்த எதிர்பார்ப்பு வரும்போது நாங்களும் வந்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண ஒரு ஹாப்பியாக இருக்கும். விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துங்க காட்டன் சாரீ தாங்க. ஆக்சுவலி வந்து இது கிரே கலர், கிரே, க்ரீன், பிங்க் 3 கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா அந்த கிரே வந்து அழிவில்லாத கலர். இந்த டெம்பிள் புட்டா கொடுத்துருக்குறாங்க. பல்லு வந்து பார்த்தீங்கன்னா வெறுமன ஷார்ட் பல்லு தான். ஆக்சுவலி இது காஞ்சி காட்டன் சாரீ, கோயம்புத்தூர் காட்டன் சாரீக்குள்ள ஏதோ உள்ளே வந்துருச்சு எப்படியோ. சரி, ஸ்க்ரீனில் ஆன்லைன் வந்தாச்சு, நான் உங்களுக்கு இது பண்ணி காமிச்சிட்டேன். புடவை வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க. ஆக்சுவலி இந்த காம்பினேஷனுக்கு வந்து அழிவே இல்லை. எல்லா த்ரூ அவுட்டு நான் கல்கட்டா போகிறேன், அகமதாபாத் போகிறேன், இன்ஜினியரிங் போனால் ஆந்திரா, கேரளா இந்த சைடெல்லாம் வந்து இந்த கலருக்கு அவங்கவுங்க இந்த கலரை வச்சு என்ன வச்சு செய்கிறாங்களோ அவங்கவுங்க டிசைன் பண்ணிடுறாங்க. இந்த காம்பினேஷன் அழிவே இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துங்க ப்ளூ அண்ட் பிங்க். அழகாக இருக்கு இல்லைங்களா? இந்த உட்டன் டிசைன் மாதிரி கார்விங் மாதிரி போட்டு அந்த கொஞ்சம் என்ன சொல்கிறதுங்க, அந்த பல்லு பார்த்திங்கன்னா அழகாக வந்து அந்த கோலம் போட்ட மாதிரி அது நீட்டாக கொடுத்து அழகாக இருக்குங்க. கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்குது. அந்த ட்ரெடிஷ்னல் லுக்கு அந்த கொஞ்சம் அந்த ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் பிளைன் ப்ளவுஸ் பீஸ், புட்டா ப்ளவுஸ் பீஸ் போட்டு சாரீ ஃபேன்சி பண்ணிடும். இதே ப்ளவுஸ் பீஸ் போட்டால் எடுபடாது, அது ஆவரேஜ் சாரீ தான். இட்ஸ் மை ஒப்பீனியன். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2500. ஏன்னா ஒர்க்கு நிறையா இருக்குது, டிசைன்ஸ் நல்லா இருக்குது, நல்லா நீட்டாக இருக்கும். ஷோல்டர் வச்சு காட்டுறேன் பாருங்கள்.
சூப்பராக இருக்குங்க. அண்ட் பல்லு நீட்டாக இருக்கும். அதாவது வந்து அந்த பழைய காட்டு காம்பினேஷன் ஷார்ட் கலர் அந்த உள்ளுக்குள்ளே வந்து அது ஒரு மாதிரி க்ரீன் கிரே வார்ப்பு கொடுத்து உள்ளுக்குள்ளே ப்ளூ கொடுத்துங்க. அப்புறம் அந்த கலரை வந்து ஷட்டிலாக இருக்குது. அந்த ஷட்டில் கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பிங்க்கு அந்த ப்ரௌனு மெரூன் கொடுத்து அந்த டிசைனை வந்து ஃபேன்ஸை பண்ணியிருக்காங்க. ஹலோ வியர்ஸ், நான் காமிச்ச சாரியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடுங்க. அந்த ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதுக்கு கரஸ்பாண்டிங்காக வேறு கலர்கள் இருந்தாலும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். வேறு டிசைன்கள் இருந்தால் அனுப்பி வைக்கிறேங்க. நல்லா குவாலிட்டியாக மெசேஜ் பண்ணுங்கள். என்ன வேணுமோ தெளிவாக இதுதான் வேணும்னு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்குன்னு டீம் வச்சுருக்குறோம். உங்களுக்கு கரெக்டாக மெசேஜ் பண்ணுறதுக்கு. நீங்களும் வந்து இதுதான் வேணும் வேண்டான்னு சொல்லிடுங்க. ஒரு மோர் தென் ஒரு ஒன் டேக்குள்ளே பதில் சொல்லிடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் சொல்லும்போது அந்த புடவையை நாங்கள் தனியாக எடுத்து வச்சுருவோம். அது உங்களுக்கு அந்த விஷயத்தை தெரியப்படும் விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.